everyone. Praise the Lord. Loving and living the scriptures. உயிர் நிறைந்த வேதத்தை நேசிப்பதும் உன்னத வாழ்வை வாழுதலும். இந்த வேதவசனத்தின் முக்கியத்துவத்தை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே வேதவசனத்தின் அவசியத்தை விளக்கிச் செல்லும் இந்த போதனையை நீங்கள் கேட்பதற்காக, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன செஷனில் இந்த வேதத்தினுடைய சிறப்பு தன்மை, the beauty of scriptures, the uniqueness of the Bible, வேதத்தினுடைய தனித்தன்மை, அதோடு கூட வேதம் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கும், வேதம் எப்படி நம்மை தேவன் விரும்புகிற நபராக நம்மை மாற்றக்கூடும், how the word of God is able to help us become the person that God wants us to be. Not only that, how this word of God can help us do what God wants us to do. It equips us to be the person that God wants us to be, and it also equips us to do the thing that God wants us to do. தேவன் நம்மை எந்த நபராக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நபராக நாம் மாறுவதற்கு இந்த வேதவசனம் மிக 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 முக்கியம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த வேதவசனம் நமக்கு மிக மிக முக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் ஆண்டவர் நமக்கு இந்த வேதவசனத்தை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை பவுல் மிக அழகாக தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அதோடு கூட 17ஆம் வசனத்திலே அது உபதேசிக்கவும், அது கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர் பொருந்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை போன செஷனில் நாம் பார்த்தோம். வேதத்தின் சிறப்பும் அது நம்மை ஆசீர்வதிக்கும் விதமும் என்ற தலைப்பிலே ஃபர்ஸ்ட் செஷனை பார்த்தோம். இது ஒரு தொடர் போதனை. ஆகவே நீங்கள் படிப்படியாக இந்த காரியங்களை கற்றுக்கொண்டே வரப்போகிறீர்கள். You are going to learn line upon line, precept upon precept, and progressively you will begin to completely understand the importance of the word of God in a believer's life. இதுவரை நீங்கள் வாசிக்கிற பழக்கத்திலே, நீங்கள் வேதத்தை தியானிக்கிற பழக்கத்திலே ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்தால், அல்லது அதிலே நீங்கள் குறைவுபட்டிருந்தால், இந்த போதனைகளை நீங்கள் கேட்கிற வேளையில் அந்த ஆசை மறுபடியுமாக வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு அந்த பழக்கத்தை, ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிற கிருபைகளை தேவன் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வேதவசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் மாறி தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த 2வது செஷனில் வேத வாசிப்பை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி, how to enjoy the reading of God's word, bringing the Bible to life. சிலருக்கு பைபிள் படிக்கிறது மிகவும் ஒரு போரடிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்க வேண்டுமே என்று வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. We read the scriptures because we have to. That is not the right attitude that God wants us to have when we come to the reading of God's word. I have to என்ற attitude உங்களுக்கு இருந்துச்சுன்னா you will never enjoy. But rather I'm challenging you and I'm praying that after listening to these teachings that you will change your attitude and you'll come to an attitude which says I want to. நான் வாசிக்க விரும்புகிறேன், நேரம் கிடைக்காதா வாசிப்பதற்கு என்று நீங்கள் ஒரு
காலத்தை அப்படியே ஏற்படுத்தி அது கண்டிப்பாக வாசிக்கணுமேனு வாசிக்கிற அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்து நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ இன்னும் கொஞ்சம் அதிகம் வாசிக்க வேண்டும் என்ற ஆசை என்ற வாஞ்சை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. எப்படி அந்த நிலைக்கு வருவது? How to come to that stage where I love the scriptures? When I read the Bible, I want it to come to life. Bringing the Bible to life. வேத வசனத்தை ஜீவ வார்த்தைகளாக பெறுவது எப்படி? வேத வசன வாசிப்பை இன்பமாக்கி கொள்வது எப்படி? How to enjoy the reading of God's word. 8 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அறிமுகமாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லட்டும். லூக்கா 24 அதிகாரம் 32 வசனம். Luke chapter 24 and verse 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, நல்லா கவனிங்க, எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் சோர்ந்து போய், இயேசு இப்பொழுது அடிக்கப்பட்டு விட்டார், இயேசு மரித்து விட்டார், எல்லா நம்பிக்கையும் இழந்து, நீங்கள் லூக்கா 24 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் 17வது வசனத்தில் துக்கமுள்ளவர்களாக, துக்க முகமுள்ளவர்களாக அவர்கள் வழி நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 21ஆம் வசனத்திலே நாங்கள் நம்பியிருந்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இப்பொழுது இந்த சம்பவம் நடந்து அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள் என்று வேதனையோடு சொல்லுகிறார்கள். அப்படி துக்க முகத்தோடு இருந்த இவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி அவர்களுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே தன்னை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டி, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். There was a Bible study that Jesus gave for the disciples. The resurrected Jesus is now giving a personal Bible study for these 2 disciples who are completely shaken and shattered because Jesus is dead. Their hopes are shattered. அவருடைய நம்பிக்கை இப்பொழுது அற்று போனது. அப்படிப்பட்டவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை விவரித்து காட்டி அவர்களுக்கு அந்த காரியங்களை வசனத்திலே காண்பித்தார். அந்த சீஷர்கள் அதை கேட்ட பொழுது 31ஆம் வசனம் லூக்கா 24, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் பிரியமானவர்களே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 119:18 சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் காணத்தக்கதாக என் கண்களை திறந்தருளும். Open my eyes to understand the scriptures. வசனத்தை நான் புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தருளும் என்று கேட்டான். இங்கே பாருங்கள், இயேசு வேத பகுதியை அவர்களுக்கு எடுத்து காட்டும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இயேசுவை குறித்து சரியாக வெளிப்பாடு இல்லாமல் இருந்ததான இந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்த பிறகு அவர்களுக்கு இப்பொழுது இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகிவிட்டது. நல்ல கவனிங்க, வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 இயேசு குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும்.
As you keep reading the scriptures, you will begin to understand, discover more of Jesus. அப்புறம் 32ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? Hallelujah. They asked each other, were not our hearts burning within us while he talked with us on the road and opened the scriptures to us? Whenever you open the scriptures to read, I pray that you will have this heart-warming experience. இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதான அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தர வேண்டும். The Bible must come to life. வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். கொழுந்து விட்டு எரிந்தது. வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? வேத வசனத்தை கேட்கும்போது, யாராவது பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இருதயம் எரியணும். இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். ஃபியூ இன்ச்சு கீழே எரியக்கூடாது, வயிறு எரியக்கூடாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஐயோ எப்படா முடிப்பான் இவன், சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்கும்போது எப்படா முடிப்பாங்க அப்படின்னு இருக்கும். வயிறு எரியும். ஐயோ இவ்வளோ நேரம் பேசுகிறானே. இந்த அனுபவம் இருக்கா? அல்லது உங்களுக்கு வேதவசனத்தை ஒருவர் விளங்க காட்டிக் கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? அல்லது நீங்களே வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உங்களுக்கு அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை தருவாராக. இன்னொரு வேத பகுதி லூக்கா 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Luke chapter 4 and verse 21. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் இருந்த அந்த சினகாக், அந்த ஜெபாலயத்திற்கு அவர் சென்று அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்படியே அந்த வேத பகுதியை வாசித்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடனே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. When Jesus stood up in the synagogue at Nazareth and read the passage from Isaiah, he said, the scripture is fulfilled. கிறிஸ்துவுக்குள் பிரமாணம் ஜீவனாக மாறிவிட்டது. Law became life. Then Jesus read the scriptures. Book became a person. And the word became flesh. I'll repeat. When Jesus read the scriptures and when he said, today this scripture is fulfilled in your hearing, he was speaking about himself. And if you want me to describe what actually happened in that incident, law became life. Book became a person. The word became flesh. கிறிஸ்துவுக்குள் பிரமாணம் ஜீவனாக மாறிவிட்டது. புத்தகம் நபராக மாறிவிட்டது. வார்த்தை மாம்சமாகிவிட்டது. And every time when we read the scriptures, ஒவ்வொரு முறை நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. This should be our experience while reading the book. The more we know the Bible, the more we will know of Christ.
Our main motivation in wanting to understand the Bible better is not simply to gain knowledge, but to increase our knowledge of Him. தேவனையே அறிந்து கொள்வதற்காக நாம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். கவனிங்க, a Christian wife reading the Bible every day and for a long time, and she was also reading it very intensely every time when she was reading the scriptures. The husband was not saved. He is not a Christian. The unsaved husband was hoping that this woman will complete reading this book one day. So he was waiting and waiting and waiting for her to finish the reading of this book. But disappointingly, this woman would continue to read this book. 6 months passed by, and the husband asked his wife, haven't you finished that book yet? நல்ல கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி, இந்த மனைவி பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க, ஆழ்ந்து வாசிப்பாங்க, பல மணி நேரம் வாசிப்பாங்க. இவரும் பொறுத்து 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 பார்த்தார், இந்த அம்மா என்னைக்காவது ஒரு நாள் இந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சிரும்னு. அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார், இந்த அம்மாவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு 6 மாதம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த மனைவியை பார்த்து இந்த ரட்சிக்கப்படாத கணவர் கேட்டாராம், ஏம்மா இன்னுமா அந்த புஸ்தகத்தை நீ படித்து முடிக்கலன்னு. Listen, you can never complete reading the Bible. It is a volume and there is much in this. How can you finish reading the book which is inexhaustible? How can you finish reading a book that is inexhaustible? John Wesley described the Bible as the inexhaustible book. அவ்வளவு விஷயங்கள் உண்டு. எடுக்க எடுக்க வருகிற அமுத சுரபி போல தேவனுடைய வசனம். You can keep digging nuggets of gold in this scriptures. தேவனுடைய வசனத்திலே நீங்கள் ஆழ்ந்து படிக்க படிக்க முத்துக்கள் வெளியிலே வரும். அதிலே இருந்து நீங்கள் ஆழமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே நீங்கள் வளர முடியும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவங்களை தரப்போகிறார். நிறைய பேர் ஏன் இப்படி வாசிக்கிறது இல்லை? நிறைய பேர் பிஸி. they are busy with so many things. Somehow we are not giving time for the scriptures. எப்படியோ நம்ம வேத வசனத்திற்கு நேரத்தை கொடுப்பதில்லை. we have lost our priority. நம்முடைய முதன்மை தன்மையை நாம் ஒருவேளை தவற விட்டு விட்டோமோ? 1985 நான் ரட்சிக்கப்பட்டேன். 1985 ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு முதல் 5 வருஷம் வேத வாசிப்பு ஒரு இன்பமான அனுபவமாக இல்லை, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் 1990 ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஏற்கனவே ஊழியத்தில் ஒரு 3-4 வருஷம் இப்போ இன்வால்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம். ஆனாலும் எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக இருந்தது என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் 1990 நான் ஒரு 40 நாட்கள் உபவாச ஜெபம் என்னுடைய 25th பர்த்டேக்கு முன்னால் கரெக்டாக பிளான் பண்ணி என்னுடைய 40th டே ஃபாஸ்டிங் என்னுடைய 25th பர்த்டே அன்னைக்கு வர்ற மாதிரி நேரம் எடுத்து நான் ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ வர வேண்டும் என்று சொல்லி எனக்கென்றே நான் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வேறு எங்கேயும் போகாமல் உபவாசத்தில் வீட்டில் இருந்து நான் டெய்லி பைபிளையே படித்து கொண்டிருந்தேன். அட் த எண்ட் ஆஃப் த 40 days நல்ல கவனிங்க, எனக்கு வேத வசனத்தின் மீது ஒரு ஆசையும் ஒரு அதில் இருந்து உள்ள வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற ஒரு இன்பமும் எனக்கு வர ஆரம்பித்தது. அதிகமாக நான் இயேசு செய்த அற்புதங்களை தான் தியானம் பண்ணினேன். மேத்யூ, மார்க், லூக், ஜான், அந்த 4 காஸ்பல்ஸ் தான் அந்த 40 நாள் உபவாசத்தில் அதிகமாக நான் பல முறை நான் வாசித்தேன். ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் பல முறை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிறதான வெளிப்பாடுகளை, அதில் இருக்கிறதான அந்த சத்தியங்களை, அதில் இருக்கிறதான இயேசுனுடைய வல்லமையை நான் அப்படியே அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது
நான் வாசிக்க என்னுடைய இருதயத்தை அது கொழுந்து விட்டு எரிய செய்தது. We will keep reading the scriptures only if it is a delight. We should move from the place of duty to a place of delight. கடமை வாசிக்கணுமே என்பதை விட நான் வாசிக்க விரும்புகிறேன் என்ற அந்த ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டும். நாம் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த டிலைட் என்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வருவதற்கு ஒழுக்கத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதை ருசித்து பாருங்கள். வேத வாசிப்பு எவ்வளவு இன்பமானது என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். டேக் டைம். நான் சொன்ன உங்களுக்கு 40 நாள் என் லைஃப்ல இதற்கென்றே ஒதுக்கினேன். உபவாசம் எடுத்து ஜெபித்து நான் வேதத்தை வாசிப்பதற்காக. டேக் டைம், செட் priority, prune the unnecessary occupation. தேவையில்லாத காரியங்கள். Don't cut your family time, don't cut your personal relaxing time, don't cut aspects like reading newspaper and பொதுவாக வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை காரியங்களை மிஸ் பண்ணாதீங்க. தேவையற்ற பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும். அதை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். நம்முடைய நேரத்தை நாம் அதிகமாக எதற்காக செலவு பண்ணுகிறோம்? Every waking moment of our lives we are operating from one of two viewpoints, human or divine. Most of us, if we are not honest about ourselves, நம்ம உண்மையை சொல்ல போனா will admit that a good deal of the time we are influenced by what we read in the newspapers, what we hear on the radio or see on television. Human opinions tend to have a greater influence on us than those of God himself. ஆண்டவர் நம்மை அந்த அவருடைய செல்வாக்கை நமக்குள்ளே அவர் அனுப்ப வேண்டும். நாம் இன்றைக்கு எதனாலே நாம் கண்டிஷன் ஆகிறோம் என்றால் நியூஸ் பேப்பர், டிவி நியூஸு, வாட்ஸ்அப் மெசேஜு, நண்பர்களோடு பேசுகிறது. யார் இடத்துல அதிகமாக பேசுகிறோமோ பழகுகிறோமோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு வரும். The only way we can correct this is by exposing our minds more and more to his word, the Bible. வேதத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பும் பொழுதுதான் நாம் இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற முடியும். ஒரு கிறிஸ்தவ சகோதரன், ஒரு பேர் கிறிஸ்தவன், ஒரு நாமினல் கிறிஸ்டியன், அவர் இப்படி சொன்னாராம், I have read the Bible cover to cover. I have read it once. Is it not enough? நான் பைபிளை ஒரு முறை வாசிச்சேன் பிரதர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு தடவை படிச்சிட்டேன், போதாதா என்று கேட்டாராம். நான் சொல்றேன், ஐயா போதாது. Not enough. It is not you reading the Bible, it is also allowing the word to read you, to expose you. இது ஒரு கண்ணாடி போல உங்களை அது எப்படி காட்டுகிறது? சரிப்படுத்திக் கொள்வதற்கு கண்ணாடி உதவுகிறது போல இதை பார்க்க 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 நம்மை அப்படியே காட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை வேத வசனம் காட்டும். அவனுக்கு தேவ பிரசன்னம் காட்டியது போல. இங்க பாருங்க, திருக்குறளுக்கும் வேத வசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். திருக்குறள் 1330 திருக்குறள் இருக்கு. எல்லாமே பியூட்டிஃபுல். ஆக்சுவலா திருக்குறள் நீங்க எதுவுமே தப்பு கண்டுபிடிக்க முடியாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. வெரி வெரி குட். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றியா இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று, நல்லதில்ல. ஆனா என்னன்னா, திருக்குறள்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வாழுகிறதற்கு அது நம்மை அழைக்கிறது. ஆனால் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வாழுவதற்கு அது நம்மை எம்பவர் பண்ணுவது இல்லை. ஆனால் வேத வசனமோ நம்மை உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கிறது. அதோடு கூட
என்ன பண்ணுகிறது தெரியுமா? அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய ஒரு உன்னத பலத்தை அது நமக்கு கொடுக்கிறது. The Bible not only gives us a standard to live by, but it also empowers us to live that life. An eagle never worries about how to cross a puddle. It operates from a higher position. So does a Christian whose worldview is based on the Bible and not on the daily newspaper. இந்த வேத வசனத்தை எப்படி இன்பமாக்கிக் கொள்வது? சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கம் வரல பிரதர், பைபிள் வாசிச்சேன் தூக்கம் வந்துருச்சு. ஐயோ பரிதாபம். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். சொல்லுவாங்க ஒரு வழக்கச்சொல், டஸ்டி பைபிள்ஸ் டர்ட்டி லைஃப்ஸ். தூசி படிந்த வேதாகமம் துர்நாற்றம் உள்ள ஜீவியம். ப்ளீஸ் ரீட் யுவர் பைபிள். ஆமென், ஹல்லேலூயா. 8 காரியங்கள் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதில் இன்றைக்கு இப்பொழுது இந்த செஷனில் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பிறகு 3வது செஷனில் மீதியான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 8 aspects that will help you to have the Bible come alive. வேதத்தை நீங்கள், வேத வாசிப்பை நீங்கள் இன்பமாக்கிக் கொள்வதற்கு 8 காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்பர் 1, when we realize that the Bible is no ordinary book. 8 காரியத்தையும் நான் முதலாவது சொல்லிவிடுகிறேன். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்கி சொல்லுகிறேன். வேதம் ஒரு தனிச்சிறந்த புத்தகம் என்பதை உணர்ந்து வாசிக்கும் போது, the uniqueness of the Bible நல்லா நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்கு உண்டாகும். 8 aspects that will help you to have the Bible come alive. Number 1, when we realize that the Bible is no ordinary book. வேதம் ஒரு தனிச்சிறந்த புத்தகம் என்பதை உணர்ந்து வாசிக்கும் போது. 2வது, when we know the author intimately. இந்த ஆசிரியரை நாம் அறிந்து கொள்ளும் போது, ஆக்கியோனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது வேதவசனம் இன்பமாகும். தெரிந்த ஒரு நபர் எழுதின கடிதத்தை வாசிப்பதற்கும், தெரியாத நபர், அறியாத நபர் எழுதின கடிதத்தை வாசிப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது போல, ஆசிரியரை, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நண்பராக்கி கொண்டால் அவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வேத வாக்கியங்கள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். 3வதாக, how to enjoy the reading of God's word. When we approach it prayerfully. ஜெபித்து, இதை நாம் தேவன் நமக்கு கொடுத்ததான ஆலோசனை என்று சொல்லி ஜெபித்து நாம் ஆரம்பிக்கும் போது, ஜெபத்தோடு அணுகும் போது. நம்பர் 4, when we approach it imaginatively. நாம் கற்பனையோடு நாம் வாசிக்கும் போது. You can either read the Bible from outside or from inside the Bible. I challenge you to get inside the word. Put yourself in the shoes of the Bible characters and begin to read the scriptures. வேதத்திலே உள்ளதான கதாபாத்திரங்களின் அந்த அந்த நிலையிலே உங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் வாசியுங்கள். நம்பர் 5, when we meditate the word of God. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது. 6வதாக, when we obey the word, we will begin to enjoy more. கீழ்ப்படியும் போது. 7வதாக, when we ask questions, கேள்விகளை கேட்டு, ஓ இது ஏன் இப்படி இருக்கிறது, இது ஏன் அப்படி இருக்கிறது, கம்பேர் பண்ணி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது. கடைசியாக, when we explore the scripture continually and persistently. தொடர்ந்து விடாமுயற்சியுடன் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் வேத வசனத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீர்கள். முதலாவதாக, when we realize that the Bible is no ordinary book. வேதம் ஒரு தனி சிறப்புள்ள புத்தகம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் வேதத்தை, வேத வாசிப்பை இன்பமாக்கி கொள்ள முடியும். It is no ordinary book. It is the only book that God ever published. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்கனவே உங்களுக்கு போன செஷன்ல நான் உங்களுக்கு இதை வாசித்தேன்.
மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. லுக் அட் தி பவர்ஃபுல் எபிலிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வசனத்தின் ஆற்றலையும் அதனுடைய வலிமையையும் நீங்கள் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 வசனம். 1 Thessalonians chapter 2 and verse 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் அது பலனை கொண்டு வருகிறது. ஆமென். God's book is God's voice. Listen, God's book is God's voice. If our Lord were to make himself visible and return to earth and speak his message, it would be in keeping with this book. His message of truth would tie in exactly with what you see in scriptures. His opinions, his counsel, his commands, his desires, his warnings, his mind, his ways are revealed in the word of God. தேவனுடைய சிந்தை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய வழிகள் எல்லாம் தேவனுடைய வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Praise God that we have the written word. Amen. ஆதாமுக்கு எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. பிசாசு வந்து கேட்டான், did God really say? உண்மையாவே தேவன் இப்படி சொன்னாரா என்று கேட்டான். ஆனால் அவனுக்கு ரெஃபர் பண்ணுவதற்கு நோட்ஸ் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் பைபிளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 21 அதிகாரத்தில் ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். பைபிள் இருந்துச்சு, ஆனால் வாசிக்கல. லூக்கா 24 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்ட அந்த காரியங்களை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்பனா பைபிள் இருந்துச்சு, வேத பகுதி இருந்துச்சு, ஆனா புரியல. இங்க பாருங்க, ஆதாம் போல ஆட்களுக்கு பைபிள் இல்லை. மத்தேயு 21 அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஒரு காலம் வாசிக்கவில்லையா? வாசிக்கல. சிலருக்கு வாசிச்சா புரியல. பாருங்க எத்தனை கேட்டகரி. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தின் காரியங்களை எத்தியோப்பிய அந்த மந்திரி அவன் வசனத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு அது புரியவில்லை. அவன் யாராவது ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் எப்படி எனக்கு புரியும் என்று கேட்கிறான். How will we understand if nobody explains to us? இப்போ இந்த நாட்களில் கடவுள் ஆண்டவர் நமக்கு விசேஷமாக தமிழ் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அநேக நல்ல போதகர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். நமக்கு நிறைய போதனைகளை இப்படி யூடியூப்ல இப்படி சோசியல் மீடியாவில் கேட்பதற்கு ஆண்டவர் எத்தனையோ வசதிகள் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் விளக்கி சொல்லுகிறார்கள், அதை கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Praise God that we have a written word. Adam and Eve had a verbal revelation and the devil was able to persuade them. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், Genesis 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமான தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி,
நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? ஒரு கேள்வியை பிசாசு எழுப்பினான். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. எல்லாமே ஆண்டவர் எழுத்து வடிவத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 17 அதிகாரம் 17 வசனம், ஜான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them by the truth, your word is truth. God's word is truth. It can be relied upon. It is honest, true and has integrity. வேத வசனம் சத்தியம், அதை நாம் சார்ந்து கொள்ள முடியும். அது உண்மை உள்ளது, அது உத்தமம் உள்ளது, அதிலே பிசகுதல் ஒன்றும் இல்லை. God's word is eternal. நல்லா கவனிங்க, God's word is eternal. அது நித்தியமானது. புல் உலர்ந்து பூ உதிரும். எசையா 40:8, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். Heaven and earth may pass away, but his word will remain. Isaiah 40:8. Scripture is not like a textbook that constantly has to be rewritten. நல்ல கவனிங்க, Scripture is not like a textbook that constantly has to be rewritten to keep us with modern findings. It contains eternal truth. இங்க பாருங்க, there is no revised edition for Bible. நிறைய புத்தகம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண புத்தகம் ரிவைஸ்ட் எடிஷன் என்று இருக்கும். அதாவது புதுப்பிக்கப்பட்டு அந்த பிரிண்ட் ஆனது என்று சொல்லி போடுவார்கள். ஆனால் இந்த வேத புத்தகமோ there is no revised edition. ரீபிரிண்ட் இருக்கு, there is no revision of the original content. John Wesley described himself as a man of one book. எழுப்புதல் வீரரான ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபைகளின் இயக்கத்தின் ஸ்தாபகரான ஜான் வெஸ்லி அவர் சொல்லுகிறார், நான் ஒரு புத்தகத்தை உடையவன். And of course that one book that he referred to is God's only book, the Bible. Unique, தனித்தன்மை வாய்ந்த இது புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை சத்தியம், இந்த வசனம் ஜீவன், இந்த வார்த்தை நித்தியமானது, இதிலே வலிமை ஆற்றல் உண்டு. இப்படி அறிந்து கொண்டால் இதை வாசிப்பதற்கு ஒரு ஆசை வரும். இரண்டாவது, நம்பர் 2, how to enjoy the reading of God's word. வேத வசனத்தை வாசிப்பை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி? இரண்டாவது, know the author intimately. வேத ஆக்கியோனை நாம் அறிந்து கொள்ளும் போது, become a friend of God. If you want to read the scriptures with delight, then it is important that you have a good relationship with God. தேவனோடு ஒரு நல்ல உறவு. The Bible can seem a dull book or a dynamic book, depending on how well you know the one who brought it into being. ஆவியானவரை நண்பராக்கிக் கொள்ளுங்கள். கவனிங்க. An writer said that there was a woman who read his writings and found it very boring and not at all interesting. நல்லா கவனிங்க, ஒரு பெண்மணி, ஒரு எழுத்தாளர் அவருடைய புஸ்தகத்தை வாசித்து இன்னும் இவ்வளவு போர் அடிக்குது இவருடைய எழுத்துக்கள் என்று சொன்னவள். After some years they were married and now she is enjoying his writings, has become one of his fans. நல்லா கவனிங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆளையே அவள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்பட்டது. திருமணம் செய்து கொண்டால் இப்பொழுது அவருடைய எழுத்துக்களை அவள் ஆசையோடு வாசிக்கிறாள். Knowing the author matters. Selwyn Hughes என்ற ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு பைபிள் டீச்சர், நன்றாக அந்த தியான கருத்துக்களை எழுதுகிறதான ஒரு ஆக்கியோன், எழுப்புதலை வாஞ்சிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அவர் சொல்லுகிறார், அவருடைய எழுத்துக்கள்ல, after conversion he says his Bible reading became interesting. அவர் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆரம்பத்தில் வாசிக்கும் போது அது எனக்கு இன்பமாக இல்லை, ஆனால் அவரை இரட்சகராக
அவரோடு கூட உள்ள உறவை நான் ஏற்படுத்தி கொண்ட பொழுது இப்பொழுது வேத வசனம் எனக்கு இன்பமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்கள். 1 Corinthians chapter 2 verses 9 to verses 14. வசனம் 14 வாசிக்கிறேன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். The man without the Spirit does not accept the things that come from the Spirit of God because they are spiritually discerned. கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed His word to us, but we need to have a relationship with Him to understand it better. அதை சரியாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் நன்றாக அவரோடு கூட உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். So prayer life helps us in the reading of God's word and understanding God's word better. Prayer life helps us to actually enjoy the reading of God's word. இது ரெண்டையும் வேதவாசிப்பு ஜெபம் முதலாவது என்னது? இது தனித்தன்மை உள்ள புஸ்தகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது என்றும் அவரோடு நான் உறவை வளர்த்து கொள்ளும் பொழுது நன்றாக நான் அதை விளங்கிக் கொள்ளுவேன். 36 40 ஆசிரியர்கள் இதை எழுதினதாகவும் 1600 ஆண்டுகள் கால இடைவெளியில் எழுதினதாகவும் முதல் ஆசிரியர் எழுதி நமக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாரே, அவர் மரித்து 1450 வருஷத்திற்கு பிறகுதான் கடைசி ஆசிரியர் பிறந்தார் என்றும் இதில் எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லை என்பதே இதற்கு மேலே ஒரு ஆசிரியர் உண்டு என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. One theme, and it must be God, written by different types of people in different parts of the world, written in 3 different languages, Hebrew, Greek and Aramaic. ஆனாலும் ஒரே விதமான ஒரு கண்டென்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பைபிள் ரீடிங், நான் தேவனோடு கூட ஜெபத்தில் 40 நாள் உபவாசத்தில் இருந்த பொழுது அதற்கு பிறகு எனக்கு வேத வசனம் இன்பமாகி விட்டது. எத்தனையோ முறை அதற்கு பிறகு நான் வேதத்தை போதிக்கும் பொழுது மக்களும் இப்போ வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்தருள்வாராக. A school teacher, நல்ல கவனிங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர், ரட்சிக்கப்படாத ஸ்கூல் டீச்சர், அவர் சொன்னாராம், ஒரு நாள் கிளாஸில் ஒரு கிறிஸ்தவ பையன் இருந்த பொழுது a school teacher reading Paul's writings came and said in the class, I didn't understand a bit of what Paul was saying, very confusing. The student, a believer, said to his teacher, that's what you get for reading other people's letters. நீங்கள் ஆசிரியரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு புரியாது. மூன்றாவதாக நல்ல கவனிங்க, 8 காரியங்கள் இருக்கிறது. இந்த மூன்றாவது காரியத்தை உங்களோடு கூட பேசி நான் இந்த செஷனை முடிக்கப் போகிறேன். அதற்கு பிறகு மீதி 5 காரியங்களை நெக்ஸ்ட் செஷனில் நாம் பார்க்க போகிறோம். வேத வாசிப்பை இன்பமாக்கிக் கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, when we approach it prayerfully, ஜெபித்து நாம் இந்த வேத வாசிப்பை அணுகும் போது. சங்கீதம் 119:18, open my eyes that I may see wonderful things in the law. The psalmist prays, Lord, may I understand the marvelous things in your scriptures. சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான். ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்காக அணுகும் பொழுது ஜெபத்தோடு நீங்கள் அணுகுங்கள். Quieten your heart and with expectancy tell the Lord, Lord, today I am going to read your word. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் வாசிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு உம்மை குறித்து அறிந்து கொள்ள, உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய மனதை அறிந்து கொள்ள, உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சின்சியரா நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆரம்பியுங்கள்.
ஏதோ சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் வந்துருமா, ஆண்டவர் இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஜெபத்தை நான் சொல்லவில்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லவில்லை. ஒரு சடங்காச்சாரமாக ஜெபிக்கிற, ஒரு பழக்கத்திலே ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கக்கூடாது. சின்சியரா, ஆண்டவரே நான் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறேன், இன்றைக்கு நான் அதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Don't read the Bible in a rush. You cannot benefit. Read it in a relaxed manner. Find a best time in the day to read the Bible. வேதத்தை வாசிப்பதற்கு நல்ல நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சிலர் கேட்பாங்க, எவ்வளவு நேரம் படிக்கணும் பிரதர் பைபிள்? எவ்வளவு நேரம் படிக்கணும்? சிலர் கேட்பாங்க, எத்தனை சாப்டர் படிக்கணும் பிரதர் ஒரு நாளைக்கு? இங்கே பாருங்க, இப்படி நம்ம 5 சாப்டர்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், 5 சாப்டர் வேகமாக படித்து முடிச்சுட்டு இன்றைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. அப்படி அணுகக்கூடாது. எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சிலர் கேட்பாங்க. 1/4 மணி நேரம் பைபிள் படிங்க ஒரு நாளைக்குன்னு சொன்னால் 1/4 மணி நேரம் அப்படியே டைமை வாட்சை அப்படியே கணக்கு பார்த்து வாசித்து முடித்து விடுவார்கள். இல்லை, நான் ஆலோசனையாக சொல்லுகிறேன், எவ்வளோ நேரம் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நீங்கள் நேரம் பார்க்காமல் வாசிக்கணும். அது ஒரு அனுபவம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்காம நீங்கள் வாசிக்க நீங்கள் உந்தி தள்ளப்படணும். அந்த அனுபவத்திற்கு வரணும். அதற்காக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அந்த விதமான அனுபவத்தை தருவாராக. இன்றைக்கு நம்ம அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அப்பப்போ ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் என்ன மெசேஜ் இருக்குது, இங்கே மெசேஜ் இருக்குது பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு, மெசேஜ் நிறைய இருக்கு, நீங்கள் அதை வாசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. சொல்றது புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு ரெகுலரா மெசேஜ் வச்சிருக்காரு, ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு மெசேஜ் வச்சிருக்காரு, ஆலோசனை வைத்திருக்கிறாரு. அதுபோல நமக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு பிராக்டிக்கலாக ஒரு ஆலோசனை சொல்றேன். ரீட் பைபிள் எவ்ரி டே until God speaks. போகும்பொழுது ஆண்டவரே என்னிடத்துல பேசும் என்று போங்க. Keep reading, keep reading, keep reading and don't be in a rush and expect God to speak. ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பகுதி உங்களுக்கு அப்படியே ஜீவனோடு வரும், ஒரு லைஃபோடு வரும், ஒரு ஆலோசனையாக வரும், இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஸ்டே தேர், அங்கே இருங்க, தியானம் பண்ணுங்க, பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 30-40 days of doing anything becomes a habit. ஒரு 30-40 நாள் எதையும் செய்யும் பொழுது அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், சின்சியரா பைபிள் எடுக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க, நீர் பேசுகிற வரைக்கும் வாசிக்க போகிறேன், எனக்கு புரிந்து கொள்ளல தாங்க என்று நீங்கள் சின்சியரா கேட்டு அவர் பேசுகிற வரைக்கும் நீங்க வாசிங்க. ஒரு 30-40 நாள் அதை செஞ்சு பாருங்க. யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங். அது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறிவிடும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாமுவேல் முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான். 1 Samuel chapter 3 and verse 10 என்ன சொல்றான்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். தேவ சமூகத்திற்கு போயிட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதே போல் நீங்க பைபிளை திறக்கும் பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஆட்டிடியூடோட நீங்க வாங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். Samuel said, speak for your servant is listening. Usually we say when we go to the presence of God, God, here your servant is speaking. Let us be conscious of the fact that God wants to speak to us. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்ற அந்த உண்மை நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று எதிர்பாருங்கள். அதுவே உங்களுக்கு வேத வசனத்தை வாசிப்பது ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக மாறிவிடும். இயேசு என்ன சொன்னார் சீஷர்களுக்கு? ரிமெம்பர், ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்டட் his disciples, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be given you. John 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். தேவன் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எது கடலும் கிடைக்குங்கிறாரு. எப்ப தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால். அலைன்மெண்ட் வித் காட்ஸ் வேர்ட். உங்க லைஃப் வசனத்திற்கு அலைண்டா இருக்கும் பொழுது நீங்க கேட்கறது கரெக்டான காரியம் தான் கேட்பீங்க.
ஆண்டவருடைய வில், ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். 3 காரியங்களை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேத வசனத்தை இன்பமாக்கி கொள்வது எப்படி, 8 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன? இது ஒரு தனிச்சிறந்த புத்தகம் என்பதை நாம் உணர்ந்து வாசிக்கும் பொழுது. இரண்டாவது, இதை எழுதி கொடுத்த ஆவியானவரை, ஆக்கியோனை நாம் பர்சனலாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவரோடு நல்ல உறவை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது. மூன்றாவதாக, ஒவ்வொரு முறை நாம் வரும் பொழுதும் தேவன் என்னோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்து, ஆண்டவரே என்னோடு பேசும், என் கண்களை திறந்தருளும் என்று கேட்டு ஜெபித்து ஆரம்பிக்கும் போது, பிரியமானவர்களே, ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு ஐ எம் ஷுவர் யூ ஹவ் லேர்ன்ட் சம்திங் டுடே. நாளைக்கு தொடர்ந்து 3வது செஷன் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதில் மீதி 5 காரியங்களை உங்களோடு கூட பேசுவேன். தொடர்ந்து இந்த போதனை தொடர், லவ்விங் அண்ட் லிவிங் த ஸ்கிரிப்சர்ஸ், உயிர் நிறைந்த வேதத்தை நேசிப்பதும் உன்னத வாழ்வை வாழுதலும் என்ற தொடரை நீங்கள் கேட்பதற்காக, நீங்கள் சேனலில் இந்த செய்தியை, இந்த போதனையை கேட்கிறதற்காக, ஒழுக்கத்தோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வேதவசன வாசிப்பின் நேரம் அதிகரிக்கட்டும். எங்களுடைய வேதவசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறதான ஆற்றல் எங்களுக்குள்ளே வளரட்டும். ஆண்டவரே, வேதவசனம் வாசிப்பு எங்களுக்கு இன்பமான அனுபவமாக மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கே ஆண்டவரே வேதத்தை எடுத்து, ஆண்டவரே ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு கூட அணுக, ஆண்டவரே இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் செஷனில் சந்திப்போம்.